தமிழக அரசியலில் இப்போது பரபரப்பாக பேசப்படும் ஒரே கேள்வி, பாஜக தலைமையிலான மத்திய அமைச்சரவையில் திமுக இடம்பெறுகிறதா? நேற்று வரை பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்த திமுக இன்று அதே மோடி தலைமையிலான அமைச்சரவையில் இடம்பெறுமா? இது உண்மையா அல்லது 2029ஆம் ஆண்டுக்கான அரசியல் கணக்கில் உருவாகும் வெறும் வதந்தியா? இதுதான் இப்போது டெல்லி முதல் சென்னை வரை பரபரப்பாக பேசப்படும் கேள்வி. சமீபத்தில் திமுக பாஜக இடையே புதிய அரசியல் நகர்வு இருக்கலாம் என்றும் மத்திய அமைச்சரவை மாற்றத்தில் திமுகவிற்கு இடம் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. ஆனால் இது திடீரென்று உருவானது அல்ல. இதன் பின்னால் தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கின்றன. 2021ஆம் ஆண்டு முதல் 26ஆம் ஆண்டு வரை திரும்பி பாருங்கள். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி, மத்தியில் பாஜக ஆட்சி. இரண்டு கட்சிகளுக்கும் இடையே கடுமையான மோதல். பாஜகவை திமுக விமர்சித்தது, மோடி அரசினுடைய பல்வேறு கொள்கைகளுக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்தது. அதே சமயத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த அதிமுகவையும் திமுக கடுமையாக தாக்கியது. ஆனால் 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தினுடைய அரசியல் கணக்கு தலைகீழாக மாறிவிட்டது. தாவேக ஆட்சிக்கு வந்திருக்கிறது. திமுக எதிர்க்கட்சியாக மாறியிருக்கிறது. மேலும் திமுகவுடன் நீண்ட காலமாக பயணித்த காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிக, சிபிஐ, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள் தாவேகவுடன் தற்போது கூட்டணி வைத்துள்ளன. இதனால் திமுகவிற்கு இப்போது இருக்கின்ற மிகப்பெரிய சவால் தமிழகத்தில் தனித்து விடப்படாமல் பெரிய கட்சியாக கூட்டணியோடு இருப்பது. அது மட்டுமல்லாமல் திமுகவினுடைய தேசிய அரசியல் கணக்கும் மாற வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு இடையில் இன்னொரு விஷயம் கவனத்தை ஈர்க்கிறது, தொகுதி மறுவரையறை. ஒரு காலத்தில் மத்திய அரசினுடைய தொகுதி மறுவரையறை முயற்சியை திமுக கடுமையாக எதிர்த்தது. ஆனால் இப்போது தமிழகத்தினுடைய மக்களவை பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நியாயமான தொகுதி மறுவரையறை இருக்கலாம் என்பதே திமுகவினுடைய நிலைப்பாடாக உள்ளது. இதற்கு இடையே அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்ற கருத்தும் அரசியல் களத்திலே மிகப்பெரிய ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. அப்படியென்றால் இது வெறும் வார்த்தைகளா அல்லது டெல்லியில் ஏதோ ஒரு புதிய அரசியல் கதவு திறக்கப்படுகிறதா? இன்னொரு பக்கம் பாஜகவிற்கும் திமுக தேவைப்படலாம் என்ற கணக்கு இருக்கிறது. மத்திய அரசினுடைய பல்வேறு மசோதாக்களுக்கு நாடாளுமன்றத்தில் கூடுதல் ஆதரவு தேவைப்படலாம். தமிழகத்தில் தாவேக மிகப்பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுத்திருக்கும் நிலையிலே திமுகவை தேசிய அரசியலில் தன்னுடைய பக்கம் வைத்துக் கொள்வது பாஜகவிற்கும் ஒரு அரசியல் பலமாக இருக்கலாம். அதே நேரத்தில் திமுகவிற்கும் மத்திய அரசுடன் இணக்கமான உறவு சில அரசியல் மற்றும் நிர்வாக நன்மைகளை தரக்கூடும் என்ற கணக்கும் இருக்கலாம். இதில் யாருக்கு யார் தேவை? திமுகவிற்கு பாஜக தேவையா, பாஜகவிற்கு திமுக தேவையா, அல்லது இரண்டு கட்சிகளும் தங்களுடைய எதிர்கால அரசியல் கணக்குக்காக மட்டும் ஒருவரை ஒருவர் அணுகுகிறார்களா? ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. திமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் இல்லை. மாறாக திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் இரண்டு கட்சிகளுக்கும் இடையே எந்த உறவும் இல்லை என்று சமீபத்தில் திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் வடமாநில ஊடகங்களில் மட்டும் ஏன் இந்த செய்தி இவ்வளவு வேகமாக பரவுகிறது? மத்திய அமைச்சரவை விரிவாக்கத்தில் திமுகவிற்கு இடம் கிடைக்குமா? கிடைத்தால் யார் அமைச்சராக போகிறார்கள்? இதுதான் தமிழக அரசியலில் அடுத்த மிகப்பெரிய திருப்பமாக இருக்கப் போகிறதா? இப்போதைக்கு பதில் ஒன்று மட்டுமே, அரசியலில் எதுவும் நிரந்தரமில்லை. நேற்று எதிரிகளாக இருந்தார்கள், இன்று நண்பர்களாக ஆவார்கள், நாளை கூட்டணி கட்சிகளாக மாறுவார்கள். ஆகவே திமுக பாஜக கூட்டணி என்பது இப்போதைக்கு உறுதி செய்யப்பட்ட செய்தி அல்ல. ஆனால் அரசியல் வட்டாரங்களில் தீவிரமாக பேசப்படும் ஒரு சாத்தியம். அந்த சாத்தியம் உண்மையாக மாறுமா அல்லது டெல்லி அரசியலின் இன்னொரு பலூனாக வெடித்து விடுமா? அடுத்த சில நாட்களில் வெளியாகும் அறிவிப்புகள் இந்த கேள்விக்கு விடை சொல்லப் போகின்றன.